ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் பிஎம் சேனல். நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1299 வேக்கன்சிஸ்க்கு மேற்பட்ட வேக்கன்சி தான் இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதற்கு ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ சேலரி கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த நோட்டிஃபிகேஷன் தான். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சென்னையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி இது எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேவா, போலீஸ் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நியூஸ் பேப்பரில். ஓகேவா, கூடிய சீக்கிரமே வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க. இதற்கு ஆன்லைனில் நீங்கள் ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து மே 3ஆம் தேதி வரலாம் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம் எப்போ அப்படின்றத வந்து அப்புறம் வந்து சொல்லுவோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 7ஆம் தேதியிலிருந்து தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இப்போ வந்து வேக்கன்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டோட்டலாக வந்து 1299 வேக்கன்சி ப்ளஸ் 53 வந்து இருக்குது. அது வந்து பற்றாக்குறை காலி பணியிடங்கள் அப்படின்ட்டு. இது வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காவல் சார்பு ஆய்வாளர்கள் தாலுக்காவில், ஓகேவா, அது ஒரு 654 வேக்கன்சி ஆண்கள்லேயும், பெண்களில் 279 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக காவல் சார்பு ஆய்வாளர்கள் தாலுக்கா எஸ்ஐ பார்த்திங்கன்னா 933 வேக்கன்சியும், காவல் சார்பு ஆய்வாளர்கள் ஆயுதப்படை அதில் ஆண்களுக்கு 255 வேக்கன்சியும், பெண்களுக்கு 111 வேக்கன்சியும், டோட்டலாக வந்து 366 வேக்கன்சி வந்து இருக்குது. டோட்டலாக இதற்கு ஆண்களில் 909 வேக்கன்சியும், பெண்களுக்கு 390 வேக்கன்சியும். இது ஓவரால் பார்த்திங்கன்னா 1299 வேக்கன்சி இல்லையா, அதுதான் வந்து இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 53 வேக்கன்சி வந்து எஸ்சி எஸ்டி பற்றாக்குறை காலி பணியிடங்களின் விவரம் தகவல் சிற்றேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கோட அவங்க வாரிசுதாரர்களுக்குன்னு ஒரு சில 20% வந்து ஒதுக்கியிருக்காங்க. மிச்சம் 80%ல் பார்த்திங்கன்னா 10% வந்து இடஒதுக்கீடு வந்து யாருக்கு போகுது அப்படின்னா விளையாட்டு அவங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரியான இடஒதுக்கீடு, அதாவது கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுப்பாங்க இல்லையா, எதுவாக இருந்தாலும். இந்த 1899 வேக்கன்சியுமே வந்து இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ, ஜென்ரல் கேட்டகரியில் எவ்வளோ அப்படின்ட்டு பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, முக்கியமாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி எந்த எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். 7ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி வாங்கிடலாம். ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கேட்குறாங்கன்னா, ஒரு பேச்சுலர் டிகிரி, எனி டிகிரியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் 20 வயசுலேருந்து 30 வயசு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுப்பாங்க. அதை டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் தான் சொல்லுவாங்க. இது இப்போ பேப்பரில் தானே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷனை. அது வந்தவுடனே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு அந்த வீடியோவுமே வந்து போடுறேன். ஓகேவா, டிஎன்யூஎஸ்ஆர்பி TNGovernment.in அதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா, இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே அதுலேயும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட் எல்லாமே சேம் தான். ஏப்ரல் 7ஆம் தேதி கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அப்ளைவும் பண்ணலாம். யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.